தேர்தல் ஆணையம் தொடர்பான வாக்கு தெரிவித்து குற்றச்சாட்டுகளுக்கு நடுங்கும் கைகளுடன் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்ததாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வாக்கு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர் என்ன செய்தாலும் அவருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிற்கு பிரதமர் மோடி சட்டத்தை மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து செயல்படுவதாகவும் விமர்சித்த அவர், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் சுக்பீர் சந்து மற்றும் விவேக் ஜோஷி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபதமிட்டார். மேலும் இங்கிருந்து உண்மையை நிலைநிறுத்துவதன் மூலம் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் RSS அரசாங்கத்தையும் இந்தியாவில் இருந்து அகற்றுவோம் என்றும் சூளுரைத்தார். சிவகாசியில் முகமூடி அணிந்து மூதாட்டியிடம் செயின் பறிக்க முயன்ற சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செயின் பறிக்க முயன்ற முகமூடி திருடனை மூதாட்டி விரட்டி அடித்த சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிவகாசியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கைது செய்தனர். பால் வியாபாரியான இவர் ஓராண்டுக்கு முன்னர் மூதாட்டியின் வீட்டிற்கு பால் விநியோகித்துள்ளார். இந்நிலையில் கடன் தொல்லை காரணமாக அவர் இச்செயலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிவகாசியை சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கைது செய்தனர். பால் வியாபாரியான இவர் ஓராண்டுக்கு முன்னர் மூதாட்டியின் வீட்டிற்கு பால் விநியோகித்துள்ளார். இந்நிலையில் கடன் தொல்லை காரணமாக அவர் இச்செயலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பலவானபுரத்தில் வீட்டில் இயங்கிக் கொண்டிருந்த கிரைண்டரில் மின்கசிவு ஏற்பட்டு வீடு முழுவதும் மளமளவென தீப்பற்றியது. இதனால் வீட்டில் இருந்த மரச்சாமான்கள் மற்றும் பிளாஸ்டிக் சேர்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது. உடனே வீட்டின் உரிமையாளர் சாதுரியமாக மின்சாரத்தை துண்டித்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளார். மேலும் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். அமெரிக்காவில் ரோட் தீவு மாகாணத்தில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழக துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கும் நபர் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே துப்பாக்கிச்சூட்டை தொடர்ந்து நூலகம் அமைந்துள்ள அடித்தளத்திற்கு மாணவர்களை போலீசார் பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.